பின்னு கிடையாதுங்க. அது வந்து போலீஸு, கவர்மெண்ட்டு. ஸோ போலீஸ் அண்ட் கவர்மெண்ட்டு வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து இன்றைக்கி என்ஆர் காங்கிரஸு முதலமைச்சராக இருந்தால் கூடங்க பாஜகவுடைய ஆளுமை அங்கே ஜாஸ்தி. ஏன்னா அது கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்குது. ரெண்டாவது கவர்னர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நாமினி தான் இருக்காங்க. ஸோ அதனால் பாஜக வந்து போலீஸை பயன்படுத்தி சில முட்டுக்கட்டைகள் போட்டிருக்கலாம். அதை நம்ம இப்போ உறுதியாக தெரியாத போது சொல்ல முடியாது. ஆனால் எந்த ரூலிங் பார்ட்டியுமே தனக்கு எதிரான ஒரு எதிர்கட்சி பெருசாக வளர்ந்து வர்றதுக்கு உதவ மாட்டாங்க. அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அதை தடுக்கிறதுக்கு தான் நினைப்பாங்க. அது திமுகவாக இருந்தாலும் சரி, பாஜகவாக இருந்தாலும் சரி, என்ஆர் காங்கிரஸாக இருந்தாலும் சரி. ஹவு கேன் ஐ க்ரோ மை ஓன் ஆப்போசிஷன்? எனக்கு எதிராக இருக்கிற ஆளை நான் வளர்த்து எடுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு பெருந்தன்மையெல்லாம் கிடையாது அரசியலில். அதனால் கண்டிப்பாக தொல்லை இருக்கும். பட் ஆனால் எவ்வளோ சொல்லி என்ன பண்ண முடியும்? உங்களால் வந்து விஜய் இங்கே பாண்டிச்சேரியில் கூட்டமே போடக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்புறம் கோர்ட்டுக்கு போவாங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்குமே தன் கொள்கையை பிரச்சாரம் பண்ணுறதுக்கு, மக்கள்கிட்ட போயிட்டு தன்னுடைய கட்சியினுடைய கொள்கைகளை சொல்கிறதுக்கு ஜனநாயக உரிமை இருக்குது. அதை யாராலும் தடுப்பு. ஆனால் அதை சொல்கிறதுக்கு உரிய அனுமதியை உரிய அதிகாரிகளிடம் நிர்வாகத்துக்கிட்ட வாங்கி சொல்லணுன்றது ஓகே. அதான் இவங்க கேட்குறாங்க. இவங்க இழுத்தடிக்கலாம், நிபந்தனை போடலாம், டிலே பண்ணலாம். ஆனால் மறுக்க முடியாது அவுட்ரைட்டாக. எதுக்கு மறுப்பாங்க?